வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் நூடுல்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பீஸ் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேங்க. நீங்க இதை ரெண்டா உடைச்சு வேணாலும் சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப வேக விடாதீங்க, நூடுல்ஸ் குழஞ்சு போயிடும். நூடுல்ஸ் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு வடிகட்டியில வடிச்சுக்கலாம். நூடுல்ஸை வடிச்சதும் இது மேல கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்பதான் நூடுல்ஸ் இதுக்கு மேல வேகாது, ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கிய பூண்டு, பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய் 2, ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டா வதக்குனா போதும். இப்போ இது கூடவே 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட் சேர்த்திட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் அளவுக்கு குடமிளகாயை சேர்த்திட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. காயை ஃபுல்லா வதக்க கூடாதுங்க, காய் பாதி வெந்திருந்தா போதும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸா இருந்தா நீங்க 2 டீஸ்பூனா சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் ரைஸ் வினிகர் இல்லைன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸ் சேர்த்திக்கலாம். நூடுல்ஸ் பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாம எப்படி நல்லா இருக்குன்னு. அதே சமயம் நூடுல்ஸ் வெந்தும் இருக்கணும். நூடுல்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி இலை இல்லைன்னா வெங்காயத்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.